Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 769 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நெஞ்சான்னு ஆர்வமா போய் கடைசியில நஞ்சு போய் தீஞ்சு போய் காஞ்சி போன ஒரு கருவாடை பார்த்தாங்கல்ல, ஐ மீன் ஒரு காட்டுரிமையை பார்த்தாங்கல்ல. இதுல வேற அவனை கட்டி போட்டு வேற வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது, இப்படி ஒரு காட்டு பயலை காப்பாத்துறது அவசியம் தானான்னு. என்ன பண்றது, பெரிய லாடா போயிட்டானே. அவனுக்கு மக்களை நினைச்சு பயங்கர கவலை. என்ன ஆச்சு அவங்களுக்கு, ஒழுங்கா நடந்ததை சொல்லுங்கன்னு காட்டு கத்துவாரா. மாஸ்டர் கேட் வைப்பரு மன்னிப்பு கேட்பாரு. ஏன்னா இவரை காப்பாத்தணும்னா இவங்களுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. நாங்க என்ன பண்றது, உங்களுக்காக நாங்க இதை பண்ணித்தான் ஆகணும்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் நம்ம பைலட்டோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. டேய் போதும்டா போதும், இதுக்கு மேல எங்களால இந்த கருமத்தை தாங்க முடியலன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா ஜோரோமே கொஞ்சம் எதிர்பார்த்து தான் வந்தான், அவனையுமே மொக்கையாகிட்டாங்க கடைசியில. பண்ணி லூஃபி அவனை புகழ்ந்து தள்ளுவான். மூஞ்ச பார்த்தா 300 கோலி குண்டை உருட்டி வச்ச மாதிரி இருக்கு, ஆளை பார்த்தா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரியே இருக்குது. இவனால எப்படா முதல்ல வேகமா ஓட முடியும்? நிஜமாவே இவன் தான் ரைசோவா? இவனை காப்பாத்தணும் தான் இவ்வளவு பில்டப் பண்ணிக்கலாம். இவனை எங்களால நிஞ்சாவா ஏத்துக்க முடியலையே ஐயோன்னு சொல்லி பல்ல கடிச்சுட்டு இருப்பாங்க. ரைசோ பார்த்துட்டு, ஆமா இந்த பயல் எல்லாம் யாரு, புதுஷா இருக்கானுங்க, இந்த கண்ட்ரில இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையாடாக்கன்னு விசாரிப்பான். அப்போ கின்னு மொமனசுக்கே காஞ்சிரும். இவங்க அங்க வந்துருவாங்களா, அதுக்கப்புறம் மாத்தி அங்க நலம் விசாரிச்சுக்குவானுங்க. அந்த டைம் லூஃபி, சாப்பரு, உசோப்பு, ஜோரோ, நம்ம பிராங்கி இவங்க எல்லாத்தோட மூஞ்சா பார்க்கணுமே. ரொம்ப கேவலமா ரைசோவில் கூடுவாங்க. அவன் கடுப்பாகி, என்னடா என்ன பஞ்சாயத்து உங்களுக்கு, எதுக்காண்டி இப்படி லுக்குறீங்கன்னு நோண்டி கேட்பான். உடனே நம்மளுக்கு வளைச்சு பாப்பானுங்க. நெஞ்சான்னு சொல்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இவனுகிட்ட இல்லையேன்னு. அந்த டைம் என்ன இவங்க 3 பேரும் வந்து சேரல, அப்படியே பொறுமையா வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டைம் அங்க செவுத்துல குசுகி ஃபேமிலியோட லோகோவை பார்த்துட்டு ரோபின் அசந்துருவா, ஐ மீன் ஷாக் ஆயிருவா. இதே தானே கின்னு முதுகுலையும் காமிச்சான். ஆக்சுவலா அது ஆண்டாண்டு காலமா அப்படித்தான் இருக்காமா. அண்ட் அதுக்கு கீழே ஒரு ஸ்டோன் ஒண்ணு காட்டுறாங்க, நல்லா செவந்து போய் பயங்கரமா அதுல எழுதி வச்சிருப்பாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ரோபின் முன்னாடி எல்லாம் வளைச்சு தேடிட்டு இருந்தாலே போன கிளிஃப் அதான். உடனே ரோபினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவ தேடிட்டு இருந்த ஒண்ணு இப்ப இவளை தேடி வந்த மாதிரி இருக்குது. அண்ட் இவளை பத்தி டியூக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஓஹாரா பீப்புளால மட்டும்தான் அந்த லெட்டர்ஸை ரீட் பண்ண முடியும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ அவங்கள ஒருத்தி தானே நிக்கோ ரோபின், உடனே உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஷாக்கா கேப்பா. கேட் வைப்பருக்குமே தெரிஞ்சிருக்குது. அப்ப நிக்கோ ரோபினுக்கு அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் வரும். அவங்க கிராமம் ஒரு அழகான கிராமம், மரத்துக்குள்ள ஒரு பெரிய லைப்ரரியை ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த சின்ன வயசுலயே திருட்டுத்தனமா நிறைய புக்ஸை படிச்சு அவ படிக்கிறத பார்த்த அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அவளை படிக்க வச்சு கடைசியில அவ ஒரு சூப்பரான ஆர்கியாலஜிஸ்ட் ஆயிட்டா, அதுவும் அந்த வயசுலயே. ஆனா என்ன பண்றது, இந்த நேவி ஆளுகளுக்கு தான் எவன் நல்லா இருந்தாலும் வயிறு எரிய ஆரம்பிச்சிருமே. இவங்களை விட்டா வேர்ல்டு கவர்மெண்டோட வரலாறு எல்லாத்தையுமே தோண்டி வெளியில கொண்டு வந்துருவாங்கன்னு மொத்தமா அந்த தீவியை அழிச்சு போட்டானுங்க அறிவு கட்டவனுங்க. நல்ல வேலை அந்த டைம் நீதி நேர்மைன்னு அவ கேஜி லூசு தனமா பண்ணாம ரோபினை மட்டும் எப்படியோ காப்பாத்தி விட்டுட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவ பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை அதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் தீராது. சரி அப்படி படாத பாடுபட்டு கடைசியில சர்வை ஆயிட்டான்னு வைங்க. இப்ப அவளுக்கு என்ன டவுட்னா, அந்த போனகிளிஃப் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்குது. இதுவரையும் பார்த்ததெல்லாம் கருங்கல்லில் எழுதி இருப்பானுங்க, ஏன் கோல்டுல கூட பாத்துட்டா. ஆனா அதெல்லாம் நார்மலா நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற ஒரு விஷயம் தான். ஆனா ரெட் கலர் எப்படி பாசிபிள், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கலரை பார்த்ததே இல்லை. அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவானுங்க, இது டிஃபரெண்டான ஒரு பர்பஸ்க்காக ரெடி பண்ணதுன்னு. அண்ட் அவனுங்களே கேட்பானுங்க, கொஞ்சம் போய் ரீட் பண்ண முடியுமான்னு. ஏன்னா அவனுக்கு வேண்டான்னு சொன்னா அவ ரீட் பண்ண முடியாது. பட் அவனுங்களே சொன்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியாம அடிச்சு புரண்டு போய் படிக்க ஆரம்பிப்பா. சரி அது ஒரு சைடு போயிட்டு இருக்குது. இங்க நம்ம பழுக குருன்னு அவனை பார்த்தாங்கல்ல, ஏன்டா இப்படி நீ திங்கிற மாதிரியே பாக்குறீங்க, வாட் இஸ் த ப்ராப்ளம், என்ன பண்ண உங்களை டெல்மின்னு கேட்டா அசிங்கமா ஒரு வார்த்தை கேட்டுட்டானுங்க. நிஜமாவே நீ நிஞ்சா வாடான்னு. அதுல என்ன டவுட், எப்பறா நீங்க இப்படி ஒரு வார்த்தையை கேட்கலான்னு காட்டு கத்திட்டு இருப்பானா. உடனே கின்னு மத்தவங்க எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அட இவங்க வேற யாரும் இல்ல, ஸ்டார் ஹெட் பைரட்ஸ்னு. உடனே லூஃபி, நீ நிஜமாவே நிஞ்சானா எங்களுக்கு அந்த ஷுரிக்கனை தூக்கி போட்டு காமி, அப்ப நாங்க நம்புறோம். அப்படி இல்லனா வாட்டர் ஃபால்ஸுக்கு கீழே உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி காமி. அட அதுவும் இல்லனா உன்னோட நிஞ்சா பவர்ஸ் எல்லாம் காமி, எதையாச்சும் ஒண்ணு பண்ணி தொலையாண்டானே அவன் பேந்த முழிப்பான். அவனுக்கு விரதா இல்ல, ஹோட்டல்ல சர்வர்ட்ட ஆர்டர் பண்ற மாதிரி எங்களுக்கு எர்த் எஸ்கேப் டெக்னிக்க பண்ணி காமி, ஃபயர் வெர்ஷன்ல பண்ணி காமி, வாட்டர் வெர்ஷன்ல பண்ணி காமி, அப்படி எப்படின்னு அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்க பேசாம நருட்டோ கூட கிராஸ் ஓவர் பண்ணிருக்கணும், அப்பதான் கரெக்டா இருந்திருக்கும். மொத்தத்துல நம்ம ஆளுக்கு இவனோட பவர்ஸை நீங்க பார்த்தே ஆகணும். அவனுக்கு என்ன இடிக்குதுன்னா, இவனுங்க எல்லாருமே பைரட்ஸுங்க, நீங்க எதுக்குடா என்னோட பவர்ஸை பார்க்கணும், ஏதாச்சும் வில்லத்தனமா பண்ண போறீங்களான்னு அவன் சண்டை போறதுக்காக ரெடி அனுப்பான். அந்த டீம் பிராங்கி, எல்லா பாய்ஸுமே கிட்டத்தட்ட நிஞ்சாதான்டா அப்படின்னு உடனே என்ன இவனுங்க உளறிட்டு இருக்கானுங்கன்னு அப்படியே மண்டைய சொறிவான். மறுபடியும் விடாம அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு நோண்டிட்டே இருப்பானுங்க. இவ்வளவு நேரம் இவனுங்க 3 பேர் தான் நோண்டிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப கூட நம்ம ட்ரஃபல்கர்லாவும் சேர்ந்து நோண்டுவான். ஷேடோ க்ளோன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி காமிக்கணுமாமா. அடுத்து ஜோரோ கேட்பான்,
மறுபடியும் இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும். முதல்ல இருந்து ஆரம்பிப்பானுங்க லூஃபில இருந்து இப்படியே மாத்தி உன்னோட பவர்ஸை காமிங்கன்னு கத்தன உடனே அவன் கடுப்பாய் கத்திடுவான். வாய மூடுகடா பைத்தியக்கார பயலுகளா, தேவையில்லாம ஏன்டா என்னைய வச்சு நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க? ஒரு நிஞ்சான்னா இந்த மாதிரி நிஞ்சான்னு சொல்லவே மாட்டான்டா. அது மட்டும் இல்லாம நீங்க நருட்டோ சீரிஸா பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன ககாஷியா இல்ல மடரா உச்சிகாவா? அவங்க எல்லாம் போய் நான் நிஞ்சான்னு சொன்னேன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதனால பேசாம இருங்கம்மா. அவ்வளவுதான், நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போட்டுரும். சரி, ஆளுதான் மொக்கையா இருக்கான், அட்லீஸ்ட் நிஞ்சா பவர்ஸையாச்சும் ஏதாச்சும் பண்ணி காமிப்பான், அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு பார்த்தா எல்லாத்தையுமே சொதப்பிட்டான். சொல்ல போனா ஒரு நிஞ்சாக்கான பிசிக்கே அவங்கிட்ட இல்லையே. அதுக்கப்புறம் தான் அவன் மேட்டரை சொல்லுவான். ஒரு நிஞ்சாவா ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு பொறுமையா இருக்கணும், மைண்ட் டஃபாவும் இருக்கணும். நாங்கெல்லாம் ஷேடோல வாழ்றவங்க, இந்த மாதிரி டெக்னிக்ஸை காமின்னு சொன்னா காமிக்க முடியாது. நெஞ்சொட்சு ஒண்ணு என்டர்டைன்மெண்ட் இல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு கதை எடுத்துட்டு இருப்பான். இங்க நம்ம பயிரெல்லாம் சொந்து போய் உட்காந்துருவானுங்க. அதாவது அவன் சொல்றதை எதையுமே இவனுக்கு நம்பல, மொத்தத்துல டல் ஆயிட்டானுங்க. அட போயா, நீயோ நிஞ்சாவும் பஞ்சாவும்ட்டு நீ எல்லாம் ஒரு நிஞ்சாவா அப்படிங்கிற மாதிரியே போஸ்ட் கொடுப்பானுங்களா. உடனே அவனுக்கு வெறியாயி இதோ இப்ப காட்டுறான்டா என் டெக்னிக்னு, நின்போ ஸ்மோக் எஸ்கேப் டெக்னிக்னு ஒரு ஸ்க்ரோல உருட்டி வச்சு பாலை காட்டுவான். டப்புன்னு புகை வரும், பார்த்தா ஆளை காணும். உடனே எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. எங்க போனா இங்க தானே இருந்தா, எப்படி காணாம போனான்னு சுத்தி முத்தி தேடுவாங்க, எங்கேயுமே இல்ல. அப்ப சுத்தி எக்கோ அடிக்கும், நான் ஒண்ணு காணாம போல இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு உசோப்புக்கு பின்னாடி வருவான். அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் அவனை மட்டமா பார்த்துட்டு இருந்தவங்க அசந்துருவானுங்க. அவன் அதோட மட்டும் நிப்பாட்டல, அடுத்தடுத்து ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் உருவாக்குவான். அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட ரைசோ கிரியேட் ஆவாங்க. அட அப்படியே பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்திருக்கலாமே, முடியாதே, வாய் கொழுப்பு யார விட்டுச்சு, முடிஞ்சா நீ புடிங்க பாப்போம்பா. லூஃபி அலேக்கா புடிச்சு லாக் பண்ணிடுவான். அட சண்டால பயலன்னு சொல்லிட்டு அப்ப ஒரு நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அது பாத்தீங்கன்னா பாடி ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக். அதுக்கப்புறம் மேல செவுத்துல ஓடுவான். அதுக்கப்புறம் நம்ம லூஃபி கேட்ட ஷுரிக்கன்லாம் யூஸ் பண்ணி காட்டுவான். இப்படி அடுத்தடுத்து பயங்கரமா என்னென்னமோ வித்தையெல்லாம் காமிச்சு தாண்டா ரைசோ ஆஃப் த மிஸ்ட், உங்க கண்ணுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கேன் தெரியுதா அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு போஸ்ட் கொடுப்பான். எல்லாரு கண்ணுக்குமே ஒரு ட்ரீட் வச்ச மாதிரி ஆயிருச்சு. லுக்கு மட்டும்தான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லையே தவிர மத்தபடி அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்களோ அதை தாறுமாறா செஞ்சுட்டான். ஆக்சுவலா இது எல்லாத்தையும் நம்ம நருட்டோல பார்த்திருப்போம், பட் இதுல பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல. இவங்க 3 பேருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். யோ ரைசோ, நீ மாஸ் காட்டிட்டே சூப்பரியா அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவானா. எதுக்கு பேரு தாண்டா நிஞ்சா நின்போ அப்படின்னு பயங்கரமா போஸ்ட் கொடுப்பான். அவ்வளவுதான், எல்லாரும் இப்ப அவனை ஒரு நிஞ்சாவா ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவனை வச்சு என்னென்னலாம் அட்டூழியம் பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.